தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயசூரியன் சின்னத்தை மறந்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உதயசூரியன் சின்னத்தை மறந்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார், பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது ஆரணி சட்டசபை தொகுதி வேட்பாளர், பெண் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசினார். இவர் ஆரணி பேரூராட்சி தலைவராக இருந்தவர். தன்னுடைய பகுதியில் ஃபேவர் பிளாக் போட்டு கட்டாந்தரையெல்லாம் நல்ல பலபலன்னு ஆக்கினவர், நிறைய மக்கள் பணி செஞ்சுருக்காப்புல. அவர் தற்பொழுது திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு எந்த சின்னத்தில் போட்டியிடுறாப்புலன்னு தெரியல, குழம்பி போயிட்டாப்புல. திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அப்படின்ட்டார். ஆனால் அவருக்கு ஓட்டு கேட்கும்போது இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தடுமாறுறாப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடனே அந்த பெண் வேட்பாளரை பார்த்து கேட்குறாப்புல, ஏமா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தானே போட்டிடுறாரு? உடனே அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் அப்படின்னு தலையாட்டின உடனே அந்த ஆரணி பெண் வேட்பாளர் பேரை சொல்லி உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறார். தன்னுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்தில் மறந்து போயிட்டார். அவருடைய ஞாபகம் அந்த சின்னத்தில் இருக்குது. அவர் வயசாயிருச்சு, நினைவு தடுமாற்றம், பலவித நோய்களால் அவதிப்படுகிறார். தற்பொழுது மீண்டும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுறாப்புல. தேர்தலில் 2026 தேர்தல் திமுகவுக்கு வெற்றியை தருதா தோல்வியை தருதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.